வெல்கம் டு ஃபியூச்சர் விசன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜி டெட்டு யூனிட் 8 பார்த்துட்ருக்கோம். ஈகாலஜி அண்ட் எவல்யூஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சப்ஸ்ட்ராட்டம் அண்ட் தர் இன்ஃப்ளூன்ஸ் ஆன் அனிமல்ஸ். அதில் பார்ட் 1 நம்ம பார்க்கலாம். அதில் என்ன கண்டென்ட்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்ட்ராட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாட்டர், சாயில், ஏர் இந்த மாதிரி இருக்குங்க இல்லையா, காற்று, நீர், நிலம், அதுதான் வரும். அதில் நம்ம வாட்டர் மீடியத்தை பற்றி பார்க்கலாம். அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ஃபார்ம்ஸில் நமக்கு வாட்டர் இருக்குது, எந்தெந்த சோர்சஸ் மூலிமா நமக்கு வாட்டர் கிடைக்குது, என்னென்ன டைப் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷனில் நம்ம எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மீடியா அண்ட் சப்ஸ்ட்ராட்டம் தர் இன்ஃப்ளூன்ஸ் ஆன் அனிமல்ஸ் அப்படின்னு எடுத்துன்னா, ஃபர்ஸ்ட் மீடியம் அப்படின்னா என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மீடியம் இஸ் த மெட்டீரியல் விச் இமீடியட்லி சரௌண்ட் தி ஆர்கானிசம்ஸ். அதாவது ஒரு உயிரினங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு பொருள். மெட்டீரியல் அப்படின்னா ஏதோ ஒரு காரணிகள் அப்படிங்கிறது தான் என்னது, மீடியம். த ஆர்கானிசம் லைவ்ஸ் இன்சைடு த மீடியம் அண்ட் இட் மேக் பயாலஜிக்கல் எக்ஸ்சேஞ்ச் வித் தி மீடியம். அப்போ இந்த ஆர்கானிசம்க்கும் மீடியமுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியம்னு சொல்கிறதுல வாட்டர் இருக்கலாம், ஏர் இருக்கலாம், சாயில் இருக்கலாம். அது எப்படி அந்த உயிரினங்களுக்கு இடையில இன்சைடு அப்படின்னா உயிரினங்களுக்குள்ளேயும் அந்த மீடியத்திற்குள்ளும் எப்படி ஒரு பரிமாற்றம் நடக்குது, அதுங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பரிமாற்றம் என்ன, எப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு இருக்கிறது அப்படின்றதான் என்னது மீடியம் அப்படின்னு சொல்றோம். மீடியம் அப்படின்றது ஒரு ஏபயோட்டிக் என்விரான்மெண்டல் ஃபேக்டர். முன்னையே சொல்லியிருந்தேன், வாட்டரு, ஏரு, சாயில் இதெல்லாம் தான் என்னது மீடியம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ இது எல்லாமே என்னது ஒரு உயிரற்ற காரணிகள். த மீடியம் இஸ் இன்எவிட்டபிள் the survival of the organisms. inevitable அப்படின்னா தவிர்க்க முடியாத அப்படின்னு சொல்லுவோம். தவிர்க்க முடியாத அப்படின்னா என்னது, அப்போ இந்த மீடியம் இல்லாத உயிரினங்கள் வாழ முடியாது. இப்போ நீர், நிலம், காற்று இல்லாம எந்த ஒரு உயிரினங்களும் வாழ முடியாது. அப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வரி ஆர்கானிசம் ஆஸ் ஏ மீடியம். அப்போ ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீடியம் தேவைப்படுது. த மீடியம் இஸ் டிவைடட் இன்டு 2 மெயின் டைப்ஸ். 2 முக்கியமானதாக பிரிக்கிறாங்க. ஒன்று வாட்டர் மீடியம் அண்டு ஏர் மீடியம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். வாட்டர் இஸ் ஆப்ட்லி டிஸ்கிரைப்டு த மதர் ஆஃப் லைஃப். ஆப்ட்லி அப்படின்னா பொருந்தும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு தாய், மதர் ஆஃப் லைஃப் அப்படின்னா தாயின் வாழ்க்கையோட நம்ம பொருந்தக்கூடிய ஒன்று தான் என்னது வாட்டர். ஏன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு நமக்கு திருக்குறளே இருக்குது. இட் இஸ் த லிக்யூட் கோல்டு. அப்போ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், திரவமாக இருக்கக்கூடிய ஒரு தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீர் அப்படின்றது உயிருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஒரு கோல்டுக்கு இணையாக நாம் அதை நினைக்கிறோம். இட் இஸ் த யூனிவர்சல் சால்வனன்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு சால்வனன்ட் அப்படின்னு என்னது, லிக்விட் ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு கரைப்பான், அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. இட் இஸ் த லார்ஜஸ்ட் மீடியம் ஆஃப் லைஃப். நம்ம லைஃபுக்கு அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு மீடியம் தான் என்னது வாட்டரு. இட் ஆக்குபைஸ் 71% ஆஃப் எர்த் சர்ஃபேசஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 71% என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நீரால தான் இந்த பூமியோட மேற்பரப்பு அமைக்கப்பட்டு இருக்கிறது. ஆக்சுவலி த நேம் எர்த் ஃபார் அவர் பிளானட் இஸ் எ misnomer because the land part of our planet is only 29%, the remaining 71 being earth, water. அப்போ இந்த பூமியை பூமின்றதா என்னது நம்ம வாழக்கூடிய கோள்கள். அதில் 29% நிலங்களாலும் மீதி 71% வாட்டராலும் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, ஆக்குபை பண்ணப்பட்டிருக்கு, சூழப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்குன்றது கூட கேட்கலாம். Hence, the correct name for our planet should be water and not earth. அப்போ கரெக்டாக நம்ம இந்த பிளானட்டை என்னன்னு சொல்ல எர்த்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக வாட்டர் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அதிகமாக அதுதான் ஆக்குப்பை பண்ணியிருக்கு அப்படின்றதுனால. ஓகே, இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் வாட்டர். What is a simple inorganic compound formed by the combination of hydrogen and oxygen? Water அப்படின்றது ஒரு எளிதாக இருக்கக்கூடிய ஒரு inorganic components. இது கூட
மற்றும் ஆக்சிஜன் சேர்ந்து தான் நமக்கு ஒரு வாட்டரோட ஸ்ட்ரக்சர்ஸே வந்துட்டு கிடைக்குது. பாருங்க, 2H2 ஹைட்ரஜன், O2 சேர்ந்து 2H2Oன்னு சொல்லக்கூடிய வாட்டர் வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரக்சராக கிடைக்குது. அதுக்கடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர், என்னென்ன வடிவங்களில் வந்துட்டு நீர்கள் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாட்டர் எக்ஸிட் இன் 3 ஃபார்ம்ஸ், நேம்லி லிக்யூட், சாலிட் அண்ட் வேப்பர். அதாவது திரவ நிலையில இருக்கு, சாலிட் அப்படின்னா ஓரளவுக்கு திடநிலையில இருக்கு. திடம்னா இப்போ ஐஸ் கியூப்லாம் நம்ம என்ன சொல்றோம், திடமா வந்து மாறி இருக்கா. வேப்பர் நீராவி மூலியமாக நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்குது, நீரோட வடிவம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ லிக்யூடு ஸ்டேட்ல இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இட் எக்ஸிட்ஸ் 2 ஃபார்ம். அப்போ இந்த லிக்யூடு பார்த்தீங்கன்னா மேலும் 2 வடிவங்களில் வந்துட்டு இருக்கிறது. நேம்லி சீ வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், கடல் நீர் மற்றும் நன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். கடல் நீரில் பார்த்தீங்கன்னா சீ வாட்டரில் கடல்கள், பெருங்கடல் வந்து ஓசோன் வரும், இதெல்லாம் வந்துட்டு வரும். ஃப்ரெஷ் வாட்டரில் எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்கு, ஃபஸ்ட்டு வந்து பாண்டு, லேக்கு, ரிவர், இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே எப்படி இருக்கு, லிக்யூட் ஃபார்மில் வந்துட்டு இருக்கிறது. அப்போ ஃப்ரெஷ் வாட்டர் மே பி present on the surface of the earth as surface water in ponds, lake, river, etc. or under the earth சர்ஃபேஸ் ஆர் கிரவுண்ட் வாட்டர். நம்ம முன்னு சொன்ன மாதிரி தான் நன்னீர்களில் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கக்கூடியது குளம், ஏரிகள், ஆறுகள் எல்லாமே ஃப்ரெஷ் வாட்டரில் வரும். அதுவே வந்துட்டு பூமியோட அடிப்பகுதியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ சாலிடு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் ஃபார்ம்ஸை பற்றி பார்க்கலாம். சாலிடு ஸ்டேட் வாட்டர் இஸ் ஐஸ். முன்னே சொன்னோமா ஒரு பனிக்கட்டியாக காணப்படுறதா என்னது, சாலிட் வாட்டர். When the temperature of water drops below 0 degree Celsius, water freeze to become ice. அப்போ எப்பொழுது இந்த வாட்டர் லிக்யூடாக இருக்கிறது வந்துட்டு ஒரு சாலிட் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பநிலை வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸில் இருக்கும் பொழுது அந்த லிக்யூட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வாட்டரானது சாலிட் ஃபார்முக்கு வந்துட்டு போகுது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. வேப்பர் ஸ்டேட்டு நீராவியாக இருக்கிறது. இட் இஸ் எ கேஸஸ் ஸ்டேட் இல்லையா, இது வந்துட்டு ஆவி வடிவத்தில், வாயு வடிவத்தில் வந்துட்டு இருக்கக்கூடியவை. when temperature of water is increases it evaporate to become vapor. அப்போ எப்பொழுது வெப்பநிலை வந்துட்டு அதிகரிக்கிறதோ அப்போ வந்துட்டு நீராவி போக்கின் மூலியமாக இந்த வாட்டர் வந்துட்டு நமக்கு ஒரு வடிவத்தில் வந்துட்டு காணப்படுது. இது மேலும் பார்த்தீங்கன்னா 2 வடிவத்தில் வந்துட்டு இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் ஹியூமிடிட்டி and visible cloud. அப்ப பாத்தீங்க அப்படின்னா பார்க்க முடியாத அளவுக்கு ஈரப்பதமாகவும், இப்ப ஈரப்பதத்தை நம்மளால ஒரு பிளேஸ்ல உணர முடியும், ஆனா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அது ஒரு நீராவி போக்கு. விசிபிள் கிளவுடு, நம்ம கண்ணால பார்க்கக்கூடிய மேகங்களும் என்னது, இந்த வேப்பரால தான் வந்துட்டு உருவாகுது. அப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் த வேப்பர் ஸ்டேட்டு. அப்போ த மாய்ஸ்டர் ப்ரெசன்ட் இன் தி அட்மாஸ்பியர் ஏர் கால்டு ஹியூமிடிட்டி. ஹியூமிடிட்டி ஈரப்பதம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அப்படின்னா என்னது, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காற்றுடன் ஒரு மாய்ஸ்டர் அப்படின்னா ஈரப்பதம் இருக்கிறதா வந்துட்டு என்னது, ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். when air moves up from land surface to colder levels of atmosphere, the moisture of air cools down from form cloud. அப்ப எப்படி வந்துட்டு cloud வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த காற்றுல வந்துட்டு இந்த நிலப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த ஏர் எல்லாமே அது ஈரப்பதமான ஏர் எல்லாமே மேலே மூவ் ஆகி போக போக அது எல்லாமே வந்துட்டு ஒரு அக்குமுலேட் ஆகி ஒரு மேகத்தை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சோர்சஸ் ஆஃப் வாட்டர், அப்போ வாட்டரோட ஆதாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த மெயின் சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா precipitation, கிரவுண்ட் வாட்டர், ஸ்ப்ரிங்ஸஸ், சி, பாண்ட்ஸ், லேக், ரிவர், ஆறுகள், குளங்கள், கடல், ஏரி, நிலத்தடி நீர், இது எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெயின் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வாட்டர் ஃபாலிங் ஆன் த ஏர் ஃப்ரம் அட்மாஸ்பியர் இஸ் கால்டு precipitation. அப்போ இங்கே வந்து precipitations அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன, வீழ்படிவு நம்ம ஆக்சுவலாக தெரியும். அப்போ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ல இருந்து, அதாவது வளிமண்டலத்துல இருந்து பூமியை நோக்கி வாட்டர் எதெல்லாம் ஃபால் ஆகுதோ அதை எல்லாமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், precipitation அப்படின்னு சொல்றோம். ஈகாலஜிக்கல் டேமா precipitationsக்கு இதுதான் மீனிங், அதனால அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ வாட்டர் ஃபாலிங் ஆன் த எர்த்
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபால்ஸ் நீர் அருவிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம ப்ரிசிப்டேஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் ரெயின்ஃபால் எக்ஸாக்டாக சொல்லணும்னா மழை நீர், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியர்ன்றது வளிமண்டலம் அப்படின்றது என்னது ஆகாயம், ஆகாயத்திலிருந்து கொட்டக்கூடியது தான் அந்த வாட்டர் ஃபாலிங். அப்படின்னா என்னது ரெயின்ஃபால் தான் மோஸ்ட் காமன் ஃபார்ம் ஆஃப் த ப்ரிசிப்டேஷன்ஸ். அதை தாண்டி ஸ்னோவு அதாவது பனி இது இருக்கிறது, ஸ்லெட் அப்படின்னா பனிமழை பெய்தல், ஹேயில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்கட்டி மலைகள் வந்து விழுது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம மலைகள் வந்துட்டு ஒரு மாதிரி குத்துது ஆலங்கட்டி விழுது அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்போம். இது எல்லாமே வந்துட்டு ஃபார்ம் ஆஃப் த ப்ரிசிப்டேஷன்ஸ்க்கு நம்ம எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். சாரி, அருவி வந்து வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு வராது, ஏன்னா அது வந்துட்டு எப்படியுமே எர்த்துல இருந்து தான் அது வந்துட்டு இப்போ ஒரு பாறைகள் ராக்ஸ்ல இருந்து வந்துட்டு வருது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அட்மாஸ்பியர்ல இருந்து பூமியை நோக்கி வரக்கூடியதா இருக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா ரெயின்ஃபால் மழைப்பொழிவு, ஸ்னோவு பனி, ஸ்லெட்டுனா மழையே அதாவது பனியே வந்துட்டு மழை மாதிரி பெய்யறது, ஹேயில் அப்படின்னா ஆலங்கட்டிகள். இது எல்லாமே ப்ரிசிப்டேஷன்ஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். இப்போ டைப்ஸ் ஆஃப் வாட்டர்ல வந்துட்டு என்னென்ன டைப்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பேஸ்ட் ஆன் த டைப்ஸ் ஆஃப் சால்ட்ஸ் present in the water, அதாவது அந்த வாட்டர்ல எவ்வளோ உப்பு இருக்குன்றத பொறுத்து கிளாசிஃபை பண்றோம். அதாவது ஹார்டு வாட்டர் அண்ட் சாஃப்ட் வாட்டர், கடினமான நீர் மற்றும் மென்மையான நீர் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க, அந்த வாட்டர்ல எவ்வளோ சால்ட் கண்டென்ட் வந்து ப்ரெசன்ட் ஆகியிருக்கிறது அப்படின்றத பொறுத்து. அந்த வகையில் ஹார்டு வாட்டர் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹார்டு வாட்டர் டஸ் நாட் ஃபேர்ம் வித் சோப், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஹார்டு வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு சோப்பு டிட்டர்ஜென்ட் ரிலேட்டடான ஏதோ ஒரு பொருளை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த வாட்டரில் வந்துட்டு நம்ம கரைக்கிறோம், இல்லை ஏதோ துணி துவைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு நுரைகள் வந்துட்டு வராது. ஃபேர்ம் அப்படின்னா இந்த இடத்துல நுரை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நுரைகள் வந்துட்டு எதில் ஃபார்ம் ஆகலையோ, எந்த வாட்டரில் ஃபார்ம் ஆகலையோ அதுதான் வந்துட்டு ஹார்டு வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் கண்டைன் soluble chlorides, sulfate and bicarbonates of calcium and magnesium ion. அப்போ எதனால வந்துட்டு நுரைகள் வந்துட்டு ஃபார்ம் ஆகலை, எப்படி இது ஹார்டு வாட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு ரீசன். அதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் அயன்களோட சேர்ந்து குளோரைடு, சல்பேட் அண்ட் பைகார்பனேட், கால்சியம் பைகார்பனேட், மெக்னீசியம் பைகார்பனேட், மெக்னீசியம் குளோரைட், மெக்னீசியம் சல்பேட்டு, கால்சியம் குளோரைட், கால்சியம் சல்பேட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த சால்ட் எல்லாம் அதில் ப்ரெசன்ட் ஆகியிருக்கிறதுனால அந்த வாட்டர் வந்து ஹார்டு வாட்டராக இருக்குது. இந்த இது வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஹார்டு வாட்டர் இஸ் further subdivided into 2 types. மேலும் இந்த கடினமான நீரை வந்துட்டு 2 வகையா வந்துட்டு பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெம்பரவரி ஹார்ட்னஸ், தற்காலிகமாக கடின நிலையில வந்துட்டு இருக்கிறது. இட் இஸ் caused by presence of calcium bicarbonate and magnesium carbonate. It can be converted soft water by boiling. டெம்பரவரினா நான் சொன்னேன் தற்காலிகமாக வந்துட்டு கடினமாக இருக்கிறது. அப்போ என்ன காரணமாக இருக்கும், அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன், ஹார்டு வாட்டரில் வந்துட்டு கால்சியம் மெக்னீசியம் அயனோட சேர்ந்து குளோரைடோ சல்ஃபேட்டோ பைகார்பனேட்டோ இருக்கிறதுனால ஹார்டு வாட்டர்னு சொல்லியிருந்தேன். அப்போ அதில் ப்ரெசண்ட்டாக இருந்தாலும் சப்போஸ் அந்த வாட்டரை நாம் ஒரு பாயில் பண்ணும் பொழுது அதில் இருக்கக்கூடிய இந்த கால்சியம் பைகார்பனேட் மெக்னீசியம் பைகார்பனேட் வந்துட்டு என்ன ஆயிடுது, அப்படியே வந்துட்டு பாயிலில் வந்துட்டு டிசால்வ் ஆயிடுது. அப்போ நமக்கு அது சாஃப்ட் வாட்டராக வந்துட்டு மாறிடுது. அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க, டெம்பரவரி ஹார்ட்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் வந்து பெர்மனன்ட் ஹார்ட்னஸ், நிரந்தரமாகவே தனியாக வந்துட்டு இருக்கிறது. இட் இஸ் காஸ்ட் பை பிரசன்ஸ் ஆஃப் குளோரைட்ஸ், சல்பேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். அப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைகார்பனேட்ஸ் தான் பாயில் ஆனால் ஹார்டு வாட்டர்லேருந்து சாஃப்ட் வாட்டர் மாற்றுது. பெர்மனன்ட் ஹார்ட்னஸ்னால் அதில் வந்துட்டு குளோரைட் அண்ட் சல்ஃபேட், மெக்னீசியம் குளோரைட் மெக்னீசியம் சல்பேட், கால்சியம் குளோரைட் கால்சியம் சல்பேட் இருக்கிறதுனால பெர்மனண்ட்டாகவே ஹார்ட்னஸாக வந்துட்டு இருக்கிறதுக்கு பேர் என்னது, பெர்மனண்ட்டாக அதில் ப்ரெசன்ட் ஆகிருக்கனால பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த பாயிண்ட் வந்துட்டு இது ரெண்டுமே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அடுத்து சாஃப்ட் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சாஃப்ட் வாட்டர் ப்ரொடியூசர்ஸ் ஃபோம் வித்
சோப்பு. அப்போ ஹார்ட்னஸ்க்கு ஆப்போசிட்டானதான் என்னது சாஃப்ட் வாட்டர். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு சோப்பு கட்டிகளை கரைக்கும் போது அதில் இருந்து நுரை வந்துட்டு ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் சாஃப்ட் வாட்டர். அப்போ அதற்கு என்ன காரணம்? கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் ஆப்சண்ட் ஃப்ரம் த சாஃப்ட் வாட்டர். அப்போது அதில் வந்துட்டு கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதில் நுரைகள் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அது சாஃப்ட் வாட்டராக நமக்கு வந்துட்டு கிடைக்குது. எவாபரேஷன் நீராவி போக்கு, நீராவியாதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். The water from the sea, ponds, lakes get vaporized by solar heat. ஆமாவா, கடல்கள், குளம், ஏரியிலலாம் இருக்கக்கூடிய அந்த தண்ணிகள் எல்லாமே இந்த சூரிய ஒளி மூலியமாக நீராவி போக்காக வந்துட்டு மாறுது. இதற்கு பேர் தான் என்னது? எவாபரேஷன், ஆவியாதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்துட்டு நீராவி போக்கு. அது வந்துட்டு ஆவியாகிறது, இது வந்துட்டு நீராவி போக்கு. அதாவது எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்டு பை பிளான்ட்ஸ் இஸ் வேப்பரைஸ்டு ஃப்ரம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. ஒரு தாவரங்களோட பல்வேறு பகுதிகளில் இருந்து அதிகப்படியான நீர்கள் வந்துட்டு வெளியேறுவதற்கு பேர் தான் என்னது? டிரான்ஸ்பைரேஷன். பொட்டானிக்கலாக சொல்லணும்னா நீராவி போக்கு வந்துட்டு டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஜுவாலஜிக்கலாக சொல்லணும்னா எவாபரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதுவே எவாபரேஷன் அப்படின்றது இந்த மாதிரி நீர்நிலைகள்ல இருந்து நீராவி போக்காக வெளியேறதுக்கு பேர் எவாபரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னா பிளான்ஸ்ல இருந்து எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு நீராவியாக போகிறதுக்கு பேர் டிரான்ஸ்பிரேஷன்ஸ். இதை வந்துட்டு நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். திஸ் ஃபினோமினான் கால்டு டிரான்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ்பிரேஷன் இஸ் த நெசசரி ஈவில் ஃபார் பிளான்ஸ். அப்போ அதிகம் பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்க்கு வந்துட்டு அதிக நீட் இருக்கக்கூடியது, நீராவி போக்கு நடைபெற்றதுனால தான் அதோட செல்லுலார் ஃபங்க்ஷன்ஸில் இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. அப்போ இது பிளான்ஸ்க்கு ரொம்பவே தேவையான ஒரு இது அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். இன் அட்மாஸ்பியர் வாட்டர் ரிமைன்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் மாய்ஸ்டர். அப்போ வளிமண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீராவிகள் பார்த்தீங்கன்னா சில ஈரப்பதத்துடன் வந்துட்டு காணப்படும், அது ஒரு ஃபார்மு. இப்போ மாய்ஸ்டர் ரிமைன் தி ஃபார்ம் ஹியூமிடிட்டி கிளவுட்ஸ் அண்டு ஃபாக்ஸு. அப்போ இதே ஈரப்பதம் பார்த்தீங்கன்னா சில வந்துட்டு ஹியூமிடிட்டி, அதான் ஈரப்பதமாகவும், மேகங்களாகவும், ஃபோக்ஸ் அப்படின்னா புகை மண்டலங்களாகவும் வந்துட்டு காணப்படும். ஹியூமிடிட்டி இஸ் த மாய்ஸ்டர் ஆஃப் ஏர் அட் இட் ரிமைன்ஸ் இன் இன்விசிபிள் ஃபார்ம். முன்னே சொன்னால் ஒரு காற்றுடன் கலந்த ஒரு ஈரப்பதத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஹியூமிடிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்மளால வந்துட்டு பார்க்க முடியாது. கிளவுட்ஸ் அண்ட் ஃபோக்ஸ் ஆர் விசிபிள் ஃபார்ம் ஆஃப் மாய்ஸ்டர். ஆமாவா, மேகங்களை நம்மளால பார்க்க முடியும், புகை மண்டலங்களை நம்மளால பார்க்க முடியும், அது ஒரு விசிபிள் ஃபார்ம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. Cloud is formed by the cooling of moisture at height in this atmosphere. Cloud அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தில் ரொம்ப குளிர்ச்சியாக காணப்படக்கூடிய ஒரு இது, வளிமண்டலத்தில் மிக உயரத்தில் காணப்படக்கூடிய ஒரு வாட்டர் ஃபார்ம் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். Fog is formed near land surface by cooling of moisture. அப்போ நில மேற்பரப்புகளில் எந்த இடத்தெல்லாம் ஈரப்பதம் இருக்கோ அங்கே புகை மண்டலங்கள், மோஸ்ட்லி வந்துட்டு இந்த பனிகாலங்கள்லாம் நம்மளால் வந்துட்டு அதிகம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்க டைம்லலாம் நம்மளால் அந்த ஃபாகை வந்துட்டு பார்க்க முடியும். த வாட்டர் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் ரீச்சஸ் த எர்த் சர்ஃபேஸ் பை பிரெசிபிடேஷன். முன்னே சொன்ன வளிமண்டலத்தில் இருந்து பூமியை நோக்கி வரக்கூடிய வாட்டர் ஃபார்ம்ஸ் எல்லாமே என்ன சொன்ன? பிரெசிபிடேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின்ஃபாலு, ஸ்னோவு, ஸ்லட்டு, இது எல்லாமே அதே மாதிரி வந்துட்டு ஆலங்கட்டி, ஹெயில், இதெல்லாமே நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். precipitation is the falling down of all forms of water from the atmosphere. அது என்ன வடிவம் வேணாலும் இருக்கலாம், ஆனால் வளிமண்டலத்திலிருந்து பூமியை நோக்கி வரக்கூடியது எல்லாமே precipitation அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெயின்ஃபால் இஸ் த மேஜர் ஃபார்ம் ஆஃப் த ப்ரிசிபிடேஷன்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். சம் ஆஃப் த ப்ரிசிபிடேட்டர் வாட்டர் சிங்க் இன் டு த கிரவுண்ட், அதர்ஸ் ரன் ஆஃப் த சர்ஃபேஸ் இன் டு ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் கோ டைரக்ட்லி டு தி சி. அப்போ சில ப்ரிசிபிடேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக என்ன பண்ணுது? கடலில் வந்துட்டு கலக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கடலோட கலக்கக்கூடியதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதுவுமே ஒன் ஆஃப் த ப்ரிசிபிடேஷன் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். த கிரவுண்ட் வாட்டர் ரிட்டர்ன் டு த சர்ஃபேஸ் பை ஸ்ப்ரிங்ஸ், பம்ப்ஸ் அண்ட் டிரான்ஸ்பிரேஷன் த்ரூ த பிளான்ட்ஸு. அப்போ எப்படி வந்துட்டு இந்த நிலத்தடி நீர்கள் வந்துட்டு மேற்பகுதிக்கு திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்ஸ், பம்ப்ஸ், அதாவது இப்போ வந்துட்டு இந்த
பம்பு செட்டுன்னு சொல்லி போர் இதெல்லாம் போடுவாங்க இல்லையா, அது மூலியமாகவோ பிளான்ஸ் மூலியமா நீராவி போக்கு நடைபெற்று அந்த சர்ஃபேஸை வந்துட்டு ரீச் பண்ணுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது ஆல்சோ கால்டு வாட்டர் சைக்கிள் அப்படின்னு கூட வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போ எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சன் இருக்குது, ப்ரிசிப்டேஷன் இந்த ஓசோன் இப்போ என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு வந்துட்டு சர்ஃபேஸ் ரன் ஆஃப் ஆகுது, இன்ஃபில்ட்ரேஷன்ஸ் நடந்து ப்ரிசிப்டேஷன்ஸ் ஆன் த லேண்டில் ப்ரிசிப்டேஷன்ஸ் நடக்க ஆரம்பிக்குது, கிரவுண்ட் வாட்டர் கிரவுண்ட் அவுட் ஃப்ளோ இதெல்லாமே நடந்து ஓசோனில் போய் டைரெக்டாக வந்துட்டு கலக்குது. அப்புறம் எவாப்ரேஷன்ஸ் ஆகி, அதாவது சன்லைட் மூலியமாக எவாப்ரேஷன் ஆகி திரும்ப அந்த ப்ரிசிப்டேஷன்ஸ் தான் பூமி வந்து நோக்கி இப்படியே வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய நீர்கள் மேலேயும் மேலே இருக்கக்கூடியது கீழேயும் இப்படியே மாற்றி மாற்றி ஒரு சைக்கிள்ஸ் மாதிரி வந்துட்டு நடக்கும். அது எப்படி நடக்குது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு பார்க்கலாம். Thus, the hydrolytic logic cycle can be represent as follows. இந்த சீக்வன்சஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க, இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் எவாபரேஷன் ப்ளஸ் டிரான்ஸ்பைரேஷன். எவாபரேஷன்னா என்ன சொன்னேன், இந்த மாதிரி கடல், ஆறு, குளங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளிலிருந்து நீராவியாக மேலே நோக்கி போகிறது. டிரான்ஸ்பைரேஷன்ஸ் அப்படின்னா வேரியஸ் பிளான்ட்டோட பாடியிலிருந்து எக்ஸஸ் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு ரிலீஸ் ஆகக்கூடியதை நான் சொன்னேன். அப்போ இந்த நீராவி போக்கு வந்துட்டு நடைபெற்றுச்சு. இது வந்துட்டு என்ன பண்ணுது, ஒரு கிளவுட்ஸ் தான் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. கிளவுட்ஸ்லேருந்து ப்ரிசிபிடேஷன், ஏன்னா மேகங்கள்லேருந்து தான் மழை நீரானது பெய்யுது, இல்லைன்னா பனிமழை வந்து பெய்யுது, ப்ரிசிப்டேஷன்ஸ் நடக்குது. அப்போ அது என்ன பண்ணுது, இப்போ பூமியை நோக்கி வரும்போது அது வந்துட்டு கிரவுண்டு வாட்டர் நிலத்தடி நீர் பூமிக்குள்ளே உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீராக மாற்றப்படுது. திரும்ப அது சர்ஃபேஸுக்கு மேல் நோக்கி போகி மறுபடியும் அதில் வந்துட்டு லேக்லேயோ பாண்ட்லேயோ கலந்து திரும்ப ரிட்டர்ன் என்ன பண்ணுது, சீக்கே வந்துடுது. அப்புறம் இங்கேருந்து வந்துட்டு எவாபரேஷன் நடந்து இப்படியே ரொட்டீனாக வந்துட்டு ஒரு சைக்கிளிக்காக வந்துட்டு நடக்கிறதா என்னது ஹைட்ரோலாஜிக் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, இது இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கடுத்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட். ஒவ்வொரு விலங்குகளுக்கும் எவ்வளோ வாட்டர் வந்துட்டு தேவைப்படுது அப்படின்றத பொறுத்து அனிமல்ஸ் வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது டிபெண்டிங் ஆன் தி ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஈக்கலாஜிக்கலி அனிமல் கிளாசிஃபைட் இன்டு தி ஃபாலோயிங் குரூப்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரோகோல்ஸ், சீரோகோல்ஸ், மீசோகோல்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஹைட்ரோகோல்ஸ் அப்படின்னா என்ன, ஹைட்ரோகோல்ஸ் ஆர் அக்வாட்டிக் அனிமல் விச் ரெக்கவர் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். அப்போ எந்தெந்த அனிமல்ஸ்லாம் அது லைவ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாட்டர் வந்து தேவைப்படுதோ அது எல்லாமே ஹைட்ரோகோல்ஸில் வந்துட்டு வரும். ஏன்னா ஹைட்ரா அப்படின்னாவே என்னது, வாட்டர் தான் இல்லைங்களா. அப்போ அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அப்போ கண்டிப்பாக இது ஒரு அக்வாட்டிக் அனிமல்ஸ். அப்போ எந்த சுச்சுவேஷன்ஸில் நாம் வந்துட்டு இது அக்வாட்டிக் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கு நீர் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸில். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தே ஹேவ் அக்வாட்டிக் அடாப்டேஷன் சச் ஸ்ட்ரீம்லைன் பாடி, ஃபின்ஸ் எக்ஸெட்ரா. அப்போ இப்படி இருக்கும் பொழுது ஒரு நீரில் வந்துட்டு வாழணும் அப்படின்னா அதற்கு தகுந்த ஒரு உடல் அமைப்பு வந்துட்டு இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரீம்லைன் பாடி, ஃபின்ஸ் துடுப்புகள் வந்துட்டு இருக்கணும், நல்ல வந்துட்டு மிதக்கிறதுக்கு தேவையான பாடி வந்துட்டு அதுக்கு இருக்கணும். இதெல்லாம் அக்வாட்டிக் அடாப்டேஷன்ஸ் தான் நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து சீரோகோல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா. ஜீரோ அப்படின்னாவே இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் இல்லையா. நம்ம இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோன்னு கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ நோ, இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ தீஸ் ஆர் டெரஸ்டேரியல் அனிமல். அப்போ அக்வாட்டிக்ல இல்லைன்னா அப்போ நிலத்தில் வாழக்கூடியதாக இருக்கும். அப்போ நிலத்தில் வாழ்றத நம்ம டெரஸ்டேரியல் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ கேன் டாலரேட் ட்ரை கண்டிஷன்ஸ் அண்ட் சர்வே லாங் டைம் வித்தவுட் வாட்டர். அப்போ இது வந்துட்டு ஒரு வறட்சியான இடங்களில் வந்துட்டு வாழக்கூடியதாக இருக்கும். அதை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இதுக்கு இருக்கும். இது நீர் இல்லாமல் பல நாள் வந்துட்டு வாழக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்கக்கூடியதான் நம்ம சீரோகோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தேவ் அடாப்டேஷன் ஃபார் டெசர்ட் லைஃப். ஒரு பாலைவனத்தில் வாழக்கூடிய தகவமைப்பு இந்த அனிமல்ஸ்க்கு வந்துட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மொலாச் ஆரிடாஸ் அண்டு பைரினோசோமா, அதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த சீரோகோல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து மீசோகோல்ஸ் அப்படின்னா என்னது, மீசோ அப்படின்னாவே என்னது மீடியம் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். மீடியம் ஆர் ஈக்குவல் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். திஸ் அனிமல் ரெக்கவர் மாட்ரேட் அல்லது என்ன சொல்லலாம், மாட்ரேட் அல்லது மீடியம் அப்படின்னு என்னது நடுத்தரமாக வந்துட்டு
அது லைவ் பண்ணுறதுக்கு வாட்டர் கண்டென்ட் தேவைப்படக்கூடியது. இப்போ மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மட்டும் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு பேர் மீசோகோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். த எக்ஸிபிட் ஆம்பிபியஸ் மோட் ஆஃப் லைஃப். ஆமாவா, இருவாழ்வியல் பார்த்தீங்கன்னா நிலத்திலும் வாழும் நீரிலும் வாழும். அதுக்கு கம்பல்சரி நீர் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கம்பல்சரி நிலத்திலே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த மாதிரி மாடரேட்டாக ஒரு நடுத்தரமாக இருக்கிறத நாம் வந்துட்டு மீசோகோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லேண்ட் பிளானரிஸ், எர்த்வாம், ஆம்பிபியன்ஸ்ல ஃப்ராகு, டோடு, இதெல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இந்த வாட்டர்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் சால்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு நீரோட கரையும் தன்மை எவ்வளோ இருக்கு. வாட்டர் இஸ் த ஒன்லி சால்வனன்ட் விச் டிசால்வ் மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். ஆமாவா, கனிம மற்றும் கரிம பொருட்களை கரையிறதுக்கு அதிகம் பயன்படுத்தக்கூடியது வாட்டர் தான். Hence it is called universal solvent. அதனால தான் இதை என்னன்னு சொல்றாங்க, உலகளாவிய சால்வனன்ட், அதாவது கரைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். This property make majority of the pollutants dissolve and make water highly polluted. அப்போ அதனால தான் வந்துட்டு இது வந்துட்டு மாசுபடுத்திகளை அதிகம் வந்துட்டு கரைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறதுனால தான் நீர் மாசுபாடு வந்துட்டு அதிகம் நடக்குது அப்படின்ற ஒரு ரீசனுக்குமே வந்துட்டு இது நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஸ்பெசிபிக் ஹீட்டு, ஒரு குறிப்பிட்ட அளவு ஹீட்டை தான் இந்த வாட்டரால் வந்து தாங்கிக்க முடியும். பாருங்க, specific heat is defined as the number of calories necessary to raise 1 gram per ml of water to 1 degree Celsius. அதாவது ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்றது இப்போ நமக்கு வந்துட்டு தேவையான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டான எனர்ஜி எப்படி கலோரிஸை சொல்கிறோமோ அது மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெர் எம்எல்லுக்கு 1 கிராம் கலோரிஸ் வந்துட்டு இன்க்ரீசஸ் ஆகிறது, அதாவது டிகிரி செல்சியஸ்னா 1 டிகிரி செல்சியஸ் தான் இதற்கான ஸ்பெசிபிக் ஹீட்டு. அதாவது த ஸ்பெசிபிக் ஹீட் ஆஃப் வாட்டர் இஸ் 1.0. இதை வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட்டு. திஸ் இஸ் வெரி ஹை when compared to other liquids. மற்ற திரவங்களோட கம்பேர் பண்ணக்குள்ள இதோட ஸ்பெசிபிக் ஹீட் அப்படின்றது வந்துட்டு ரொம்பவே அதிகம்தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. as a result water is capable of storing tremendous quantities of heat energy with relative small rise in temperature. இதோட விளைவா நமக்கு என்ன கிடைக்குது, ஹீட் எனர்ஜி, வெப்பாற்றல் வந்துட்டு கிடைக்குது. அப்படி இதனால வந்துட்டு டெம்பரேச்சர், அந்த இடத்துல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு அதிகமாகிறதுக்கு ஒரு காரணமா அமையுது அப்படின்றதையும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா மறைமுகமான வெப்பம் அப்படின்னா என்னது, latent is the quantity of heat required to change a substance from the solid state to the liquid state or from the liquid state to gaseous state. அப்போ இந்த விதமான ஹீட் வந்து எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னே சொல்லியிருந்தேன் வாட்டர் வந்துட்டு 3 ஃபார்ம்ஸில் இருக்குது, லிக்யூடு, சாலிடு, அதுக்கடுத்து வந்துட்டு வேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன், அதான் கேஸஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்போ ஒரு நீரானது சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்யூடாக மாறுறதுக்கோ அல்லது லிக்யூட்லேருந்து கேஸஸ் ஸ்டேட்டுக்கு மாறுறதுக்கு இந்த லேட்டன்ட் ஹீட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வாட்டர் ஹேஸ் எ ஹை லேட்டன்ட் ஹீட்டு, இது மற்ற லிக்யூடோட கம்பேர் பண்ணக்குள்ள அதிகப்படியான லேட்டன்ட் ஹீட்டை வந்து பெற்றிருக்கிறது. இதோட ரிசல்ட் என்ன கிடைக்குது, லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி மஸ்ட் பி ரிமூவ்ட் before water can change from liquid state to solid state. அப்போ இதனால பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ஹீட் எனர்ஜி வந்துட்டு ரிமூவ் பண்ணப்படுது. எப்போ லிக்யூடு ஸ்டேட்ல இருந்து சாலிட் ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறதுக்கு வந்துட்டு என்ன பண்ணுது, அதிகப்படியான ஹீட்டானது ரிமூவ் பண்ணப்படுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சிமிலாரிட்டி, இட் மஸ்ட் அப்சார்ப் considerable amount of heat before ice can be converted into liquid state. என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ கன்சிடரபிள் அமௌண்ட்னா போதுமான அளவு ஹீட்டை வந்துட்டு அப்சார்ப் பண்ணும் பொழுது அந்த ஐஸ் என்னவா மாறுது, லிக்யூட் ஸ்டேட்டு, ஐஸாக இருக்கிறது உருகி ஒரு திரவ நிலைக்கு வந்துட்டு மாறுது. திஸ் ப்ராப்பர்ட்டி ஹஸ் கிரேட் பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இந்த லேட்டன்ட் ஹீட் அப்படின்றது அதிக பயாலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இந்த வாட்டருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து
தெர்மல் கண்டக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். among liquids water has the highest heat conductivity. ஆமாவா, அதிகப்படியான வெப்பத்தை வந்துட்டு உறிஞ்சக்கூடிய ஒரு இதுதான் என்னது வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். திஸ் ஹெல்ப் டு மெயின்டைன் யூனிஃபார்ம் டெம்பரேச்சர். ஆக்சுவலா இது எதுக்காக இருக்கு அப்படின்னா அந்த வெப்பத்தை வந்துட்டு சமநிலையாக வைத்து கொள்வதற்கு இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டியா வாட்டருக்கு வந்துட்டு இருக்குது. The thermal conductivity of water is 0.0125. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு வாட்டரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கேட்டாங்கன்னா எவ்வளோ? 0.0125 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணணும். அதுக்கடுத்து விஸ்காசிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீரோட பாகுத்தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ விஸ்காசிட்டியுமே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெசிபிக் ஹீட், லேட்டன்ட் ஹீட் மாதிரி அதர் லிக்விட் மீடியத்தை கம்பேர் பண்ணக்குள்ள வெரி ஹையாக இருக்கிறது. இட் ரெடியூசஸ் ஃப்ரிக்ஷன். இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அந்த வாட்டர் கண்டென்ட் வந்துட்டு உடைந்து போவதை வந்துட்டு தடுக்குது, குறைக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். viscosity allow only little energy for the movement of organisms. அப்போ ஒரு பாகு அப்படின்னா என்னது? திரவமாகவும் இல்லாமல் திடமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கக்கூடிய. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரை பாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு கடலைப்பருப்பு நிலக்கடலை போடுறோம் அப்படின்னா அது சீக்கிரமாக வந்து மூவ்மெண்ட் ஆகி போகாது, ரொம்ப ஸ்லோவாக போகும். அப்போ அதை தான் வந்து விஸ்காசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிசம் வந்துட்டு மூவ்மெண்ட் பண்ணி போகிறதுக்கு குறைந்த அளவு எனர்ஜியை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. It also protect the aquatic organism from mechanical disturbances. அப்ப எதற்காக இந்த வாட்டர் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த விஸ்காசிட்டி சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்ல நிறைய நீர் வாழ்விகள் வந்துட்டு நீர் உயிரினங்கள் வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு பாதுகாக்கும் விதமாக ஏதாவது வந்துட்டு ஒரு செயல்பாட்டின் சீர்குலையினால அது சிதைந்து போகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த விஸ்காசிட்டி வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னா என்ன சொல்ற, மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த சீரழிவு இல்லைன்னா மன உளைச்சல் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். இதுவுமே வந்துட்டு வாட்டருக்கு வந்துட்டு ஹை தான். எப்படி? திஸ் ஹெல்ப் certain insects to work and run on the surface of the water அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? சர்ஃபேஸை நோக்கி ரன் பண்ணி போகிறதுக்கு உண்டான உதவி வந்துட்டு ஃபெசிலிட்டிஸை வந்துட்டு இது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பயோயான்சி அப்படின்னா மிதவை ஊடகம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வாட்டர் வந்துட்டு ஒரு மிதவை ஊடகமாக வந்துட்டு செயல்படுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். த பயோயான்சி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் இட் டிஸ்பிளேசஸ். பயோன்சி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு ஈக்குவலான எடையோட என்ன பண்ணும்? டிஸ்பிளேசஸ் பண்ணும். அதுதான் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இட் வேரிஸ் வித் டென்சிட்டி ஆஃப் வாட்டர். இது எப்படி இதோட மிதவை ஊடகத்தன்மை வந்து மாறும் அப்படின்னா அந்த வாட்டர் வந்துட்டு எவ்வளோ அடர்த்தியில் இருக்குது. இப்போ கடல்னா அதில் நிறைய டென்சிட்டி உடைய வாட்டர் இருக்குது. லேக்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், ரிவர்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த டென்சிட்டியை பொறுத்து அந்த பயோயான்சி வந்துட்டு மாறும். அப்போ வாட்டரை நாம் ஒரு பயோயான்ட் மீடியம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஆர்கானிசம் கேன் ஈஸிலி ஃப்ளோட் ஆன் வாட்டர். அப்போ ஒரு உயிரினமானது ஒரு அக்வாட்டிக் அனிமல்ஸ் ஆனது ஈஸியாக வந்துட்டு அந்த வாட்டர் மேலே மிதக்கிறதுக்கு காரணமே என்ன ப்ராப்பர்ட்டி? அதில் இருக்கக்கூடிய பயோயான்சி ப்ராப்பர்ட்டி தான். அதுக்கடுத்து டென்சிட்டி, வாட்டரோட அடர்த்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் டைரக்ட்லி ப்ரோபோர்ஷனல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிசால்வ்டு சால்ட் அண்ட் இன்வெர்ஸ்னலி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு நீரோட அடர்த்தி பார்த்தீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ உப்பு வந்து கரைந்து இருக்கிறதோ அந்த விகிதாச்சாரத்திற்கு நேரடி தாக்குதலாகவும் அதோட டெம்பரேச்சருக்கு எதிர் விகிதமாகவும் வந்துட்டு தலைகீழான விகிதாச்சாரத்திலும் வந்துட்டு அமையும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ வாட்டரோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இட் ஃப்ரீசஸ் டு ஐஸ் at 0 டிகிரி செல்சியஸ். ஐஸ் இஸ் லைட்டர். அதாவது அப்போ 0 டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பநிலை போயிடுச்சு அப்படின்னா அது லிக்யூடாக இருக்கிறது ஐஸாக வந்துட்டு ஃபார்ம் ஆகிடும்.
hence it always floats on the surface of the water. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நீரோட மேற்பரப்புல வந்துட்டு float ஆகிறதுக்கு ஒரு காரணமாகவும் அமைகிறது. This help animals to live at the bottom. இது வந்துட்டு என்ன பண்ணுது, இந்த டென்சிட்டி என்ன பண்ணுது, ஒரு அனிமல்ஸ் வந்துட்டு பாட்டம் மேற்பரப்புல வாழக்கூடியது இருக்கும், மிடில்ல வாழக்கூடியது இருக்கும், பாட்டம்ல வாழக்கூடியது இருக்கும். அந்த பாட்டம்ல வாழறதுக்கு இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது. அதுக்கடுத்து salinity. The salinity of sea water is high and that of fresh water is low. salinity அப்படின்னா சால்ட் கண்டென்ட், உப்புத்தன்மையை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், salinity அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ கடல்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு உப்பு அதிகம், நன்னீர்கள்ல வந்துட்டு உப்பு கம்மி, அதை தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. salinity remain constant in sea water but varies in fresh water and estuaries. கடல் நீர்கள்ல எப்பயுமே வந்துட்டு salinity ஒரே மாதிரியா தான் இருக்கும். ஆனா நன்னீர்கள்லையும் கலிமுகங்கள் எஸ்டோரிசஸ் அப்படின்னா ஒரு ஓசோன், அதாவது கடல் மற்றும் ஒரு ரிவர் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எஸ்டோரிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுல ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அதோட salinity உப்புத்தன்மை வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ salinity act as the limiting factor in the distribution of animal. அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, salinity அப்படின்றது வந்துட்டு ஒரு லிமிட்டிங் ஃபேக்டர் தான். அதாவது எதுக்கு லிமிட்டிங் ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அனிமலோட பரவல் தன்மைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. Due to salinity, animals are adopted either euryalin and stenoalin or both euryalin and stenoalin mode of the life. அப்போ எதற்காக இந்த வாட்டர் கண்டென்ட்டுக்கு salinity வந்துட்டு ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டியாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ யூரியாலின் அப்படின்னா என்னது, கேன் டாலரேட் டு ஹை சால்ட் கான்சன்ட்ரேஷன்ஸ், அதாவது அதிகப்படியான உப்புத்தன்மையை தாங்கக்கூடிய அனிமல் தான் நம்ம யூரியாலின் சொல்லுவோம். ஸ்டெனோனா நேரோ ரேஞ்சா, வைட் ரேஞ்சா இல்லாமல் நேரோ ரேஞ்சா இருக்கக்கூடிய அனிமல்ஸை நம்ம ஸ்டெனோஆலின்னு சொல்லுவோம். ரெண்டுலேயும் லைவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த மோட் ஆஃப் லைஃபுக்கு இந்த salinity வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ரெஷர், வாட்டரோட அழுத்தம். Pressure is the weight of the water column above an organism plus the weight of atmosphere. இந்த ப்ரெஷரை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த வாட்டர் எந்த இதில் இருக்கோ அதோட வெயிட், அதோட எடை, அந்த ஆர்கானிசத்தோட எடை ப்ளஸ் அந்த அட்மாஸ்பியரோட வெயிட்டோட நம்ம கூட்டினோம் அப்படின்னா இந்த ப்ரெஷரை வந்துட்டு நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெப்த். அப்போ ஒரு ரிவர்ஸ்லேயோ அல்லது ஒரு லேக்ஸ்லேயோ வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்துட்டு இருக்கோ, அதிகமாகுதோ அந்த அளவுக்கு அதோட ஆழங்களும் வந்துட்டு அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. In fresh water, pressure is much lesser than that in the marine habitat. இப்போ நன்னீர்களில் பார்த்தீங்க அப்படின்னா நன்னீர் ப்ரெஷரை வந்துட்டு நம்ம மெரின் ஹேபிடேட் கடல் நீரோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள ரொம்பவே குறைவு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்பெரன்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒளி ஊடுருவல் தன்மை இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம டிரான்ஸ்பெரன்சின்னு சொல்லுவோம். The transparency is the property of water by which allow its light to pass through so the object in the depth can be seen. அதாவது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வாட்டர் சோர்சஸ்ல வந்துட்டு லைட்டை வந்துட்டு ஊடுருவி சொல்லுதோ அந்த அளவுக்கு அதோட ஆழ பகுதியை நம்மளால பார்க்க முடியும், அதில் இருக்கக்கூடிய பொருட்களை நம்மளால விசிபிள் பண்ண முடியும். அப்போ இன் ஃப்ரெஷ் வாட்டர் டிரான்ஸ்பரன்சி இஸ் டிக்ரீஸ்டு பை சஸ்பெண்டட் மெட்டீரியல் லைக் கிளே, ஸ்லெத், வாட்டர் பிளான்ட், பிளாங்டான்ஸ், ப்ளூம்ஸ். அப்போ இந்த நன்னீர்கள்னு சொல்லப்படக்கூடிய குளம், குட்டை, ஏரிகள், ஆறுகள் இவற்றிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மி தான். அதுக்கு காரணம் என்ன, இந்த ஏரி, குளம், குட்டைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளே அப்படின்னா களிமண்கள் அதிகமாக இருக்கும். ஸ்லட்டுனா வண்டல் மண்கள் அதிகமாக இருக்கனால டிரான்ஸ்பரன்சி கம்மியாக இருக்குது. வாட்டர் பிளான்ட்ஸ் நீர் தாவரங்கள் வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்கலாம். பிளாங்டான், ப்ளூம்ஸ் தாவர மிதவைகளோட அந்த மொட்டுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கனால டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு டிக்ரீசஸாக இருக்கிறதுக்கு காரணம். இதனால் பார்த்தீங்க அப்படின்னா தி ஆப்ஜெக்ட் காஸ் டர்பிடிட்டி, அதனால் அந்த பொருட்கள் வந்துட்டு ஒரு கலங்களாக வந்துட்டு தெரியும். டர்பிடிட்டி அப்படின்னா கலங்கல் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ டர்பிடிட்டி prevents the penetration of light. அதாவது என்ன சொல்றாங்க, அந்த டர்பிடிட்டி அப்படின்றது என்னன்னா அந்த லைட் வந்து அந்த வாட்டர்ல ஊடுருவி செல்றதை வந்துட்டு தடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸா வந்துட்டு இருக்கிறது.
This reduces photosynthesis and protectivity of an aquatic environment. அப்ப இந்த டர்பிடிட்டி என்ன பண்ணுது? photosynthesis ஒளிச்சேர்க்கை செய்வதை வந்துட்டு குறைக்குது. அந்த அக்வாட்டிக் என்வரான்மெண்ட்ல லைவ் பண்ணக்கூடிய அனிமல்ஸோட பாதுகாப்பு தன்மையுமே ரெடியூஸ் பண்ணுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ டிரான்ஸ்பரன்சி இஸ் மெஷர்ட் பை சிம்பிள் ஈக்கலாஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கால்டு சாக்கி டிஸ்க். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ ஒரு வாட்டரோட ஒளி ஊடுருவு தன்மையை அளக்கிறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துறோம்? சாக்கி டிஸ்கை வந்து பயன்படுத்துறோம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிசைன் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கி அப்படின்றவர் 1865 வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கனால அவரோட நேமையே வந்துட்டு அதுக்கு வச்சுட்டாங்க. இது வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு சர்க்குலர் ஷேப்பில் வந்துட்டு இருக்கும். இதில் வந்துட்டு 4 குவாட்ரஸ் 4 காலம் வந்துட்டு இருக்கும். அதில் 2 பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் குவாட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஆல்டர்னேட் பண்ணக்கூடியது 2மே வந்து பிளாக் கலரில் வந்துட்டு இருக்கும். அதர் 2மே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்ஸில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த டிஸ்க்கு ஒரு ஹூக் வந்துட்டு சென்டர் பகுதியில் வந்துட்டு இருக்கும். அந்த ஹூக் வந்துட்டு ஒரு ரோப் மாதிரி வச்சு நம்ம அது மூலியமாக தான் நம்ம அந்த டிரான்ஸ்பரன்சி வந்துட்டு நம்மளால அளவிட முடியும். But to measure transparency, the disk slowly dropped in water and the depth at which disk disappear is noted. அப்போ இதை வச்சு எப்படி நாம் வந்துட்டு ஒரு வாட்டரோட டிரான்ஸ்பரன்சி மெஷர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவாக வந்துட்டு அந்த நீரில் வந்துட்டு நல்லா ட்ரோப் பண்ணணும் அப்படின்னா நல்லா ஆழமாக பண்ணோம் அப்படின்னா அங்கே எது வரைக்கும் வந்துட்டு அந்த ஈரம் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நாம் வந்துட்டு என்ன பண்ணலாம், இல்லைன்னா எவ்வளோ அந்த சாக்கி டிஸ்க் வந்துட்டு டிஸப்பியர் ஆயிருக்கு அப்படின்றத வச்சு நம்ம நோட் பண்ணி மெஷர் பண்ண முடியும். இப்படி தான் வந்துட்டு அந்த சாக்கி டிஸ்கோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கும். ரோப் இருக்கு, ஹூக் இருக்கு. இதை வச்சு நம்ம ரிவரில் வந்துட்டு இதை என்ன பண்ணுறோம், இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும். இந்த 2மே பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் குவார்டர்ஸ். இந்த 2 ஒயிட்டும் பார்த்தீங்கன்னா இது 2 குவார்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ சிமிலர்லி த டிஸ்க் இஸ் ஸ்லோவ்லி லிஃப்டட், அதாவது மெதுவாக வந்துட்டு உள்ளே இறக்கும் பொழுது அந்த டெப்த் அட் விச் டிஸ்க் அப்பியர்ஸ் noted. ஆழம் ஆக 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 அந்த பிளேட் வந்து டிஸ்க் என்ன பண்ணுது, மறைய ஆரம்பிக்குது. அப்போ the average of 2 reading is transparency of water. அப்போ ஆவரேஜாக நம்ம என்ன பண்ணலாம், 2 டைம் அதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து அந்த வாட்டரோட டிரான்ஸ்பரன்சியை நம்மளால மெஷர் பண்ண முடியும். அதுக்கடுத்து ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன்ஸ், அதாவது pH, அந்த வாட்டரோட pH லெவல் வந்துட்டு பார்க்கலாம். த நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன் இன் வாட்டர் இஸ் கால்டு pH. ஆக்சுவலாக ஹைட்ரஜன் அயன் கான்சன்ட்ரேஷன்னாலும் ஒன்று தான், pH அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ ஒரு வாட்டரோட நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் ஹைட்ரஜன் அயன்ஸ் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், pH அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி அமௌண்ட் ஆஃப் 2 காம்பனன்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் தி வாட்டர். அப்போ ஒரு வாட்டரோட pH வந்துட்டு வேரி ஆகும் இல்லையா, எதை பொறுத்து இருக்கு, அதில் 2 முக்கியமான உட்கூறுகளை பொறுத்து இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன் அண்ட் ஹைட்ராக்சில் அயன்ஸ், ஆசிட் அண்ட் பேஸ் இல்லையா, அதை பொறுத்து தான் அதோட pH லெவல் வந்துட்டு வேரி ஆகுது. வென் வாட்டர் கண்டென்ட்ஸ் equal number of hydrogen and hydroxyl ions, it is said to neutral with pH value 7.0. அப்போ இது 2மே சமமாக இருக்கும் பட்சத்தில் அந்த வாட்டர் வந்துட்டு தூய நீர், பியூர் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பியூர் வாட்டர் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸில் 7 அந்த நியூட்ரலாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். When an amount of water contains more H+, it's said to be acidic with pH value less than 7.0. இதுவே வந்துட்டு ஒரு வாட்டரில் வந்துட்டு அதிகப்படியான ஹைட்ரஜன் அயன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு அமிலத்தன்மை நிறைந்த நீராகவும் அது 7.0க்கு கீழே pH வேல்யூ வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. when particulate amount of water contains more hydroxyl group, it's said to be alkaline with pH higher than 7.0. இதுவே ஹைட்ராக்சில் குரூப் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது காரத்தன்மை உடைய நீர்நிலை, அது pH பார்த்தீங்கன்னா 7.0 வந்துட்டு அதிகமாக இருக்கும். 1 molecule of water is split up into எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். ஓகே, 10 lakhs பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயன்ஸ் அண்ட் ஹைட்ராக்சில் அயன்ஸ் தான் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும். இப்போ அது அதிகம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அயன் தான் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகுது. த ஸ்பிளிட்டிங் அப் ஆஃப் வாட்டர் மாலிகுல் இஸ் கால்டு ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர். இந்த டேர்ம் கூட கேட்கலாம். ஃபோட்டோலைசிஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னா என்னது, வாட்டர் மாலிகுல் வந்துட்டு ஸ்பிளிட் ஆகக்கூடிய ப்ராசஸ். இப்போ H2 வந்துட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது,
H2 வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது ஹைட்ரஜன் அயனாகவும் ஹைட்ராக்சில் அயனாகவும். இதில் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 10 lakhs ஆகவும் ஹைட்ராக்சில் குரூப் வந்துட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய அயன்ஸ் ஆகவும் ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ pH இஸ் த லிமிட்டிங் ஃபேக்டர். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட காரணி தான். எதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் அதில் இருக்கக்கூடிய pH பொறுத்து தான் அந்த அக்வாட்டிக் அனிமலோட பரவல் தன்மை வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. pH வேரியேஷன் இஸ் ஹை இன் ஃப்ரெஷ் வாட்டர் தென் சீ வாட்டர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நாம வந்து சலினிட்டி வந்துட்டு எப்பயுமே சீ வாட்டர்ல அதிகமா இருக்கும், ஃப்ரெஷ் வாட்டர்ல லெஸ்ஸா இருக்கும்னு பார்த்தோம். ஆனா pH பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் அதிகமா இருக்கு. எதை கம்பேர் பண்ணக்குள்ள சீ வாட்டரை கம்பேர் பண்ணக்குள்ள. அப்போ the pH of sea water எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா between 7.4 and 8.4 அளவுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அந்த sea வாட்டரோட pH வந்துட்டு இருக்கும். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதுவே ஃப்ரெஷ் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 to 7.2 வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ pH ஸ்கேல் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு தான் நம்ம அது அசிட்டிக்காக இருக்கா இல்லை ஆல்கலைனாக இருக்கா அப்படின்றத நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணலாம். அதுக்கடுத்து வாட்டரோட டெம்பரேச்சர் வேரியேஷன் இஸ் மச் லெஸ்ஸர் தென் டெரஸ்டேரியல் ஹேபிடேட். அதாவது டெம்பரேச்சர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெரஸ்டேரியல் ஹேபிடேட் கம்பேர் பண்ணக்குள்ள வாட்டர் வந்துட்டு ரொம்பவே லோவராக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. த சேஞ்சஸ் அக்வர் வெரி ஸ்லோவ்லி. இதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் படிப்படியாக, அதாவது மெதுவாக தான் வந்துட்டு சேஞ்சஸ் ஆகும். கம்பேர் டு மெரின் ஹேபிடேட் த டெம்பரேச்சர் வேரியஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் இஸ் ஹையர். அதே மாதிரி சீ வாட்டரோட கம்பேர் பண்ணக்குள்ள டெம்பரேச்சர் வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? இன் டீப் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட் such as lakes and ponds, there is a gradual increases in temperature from the surface to the bottom. அதாவது இப்போ நன்னீரோட ஆழ் பகுதியில் நம்ம இருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏரி அல்லது ஒரு குளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா பாட்டம் சர்ஃபேஸ் ஆஃப் த பாட்டம் கம்பேர் பண்ணக்குள்ள படிப்படியாக வந்துட்டு வெப்பநிலையானது குறைகிறது. எங்கே ஆழம் அதிகரிக்க as a result different layers of the water with different temperatures are noticed. இல்லையா? ஒவ்வொரு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர்லேயும் நிறைய லேயர்ஸ் இருக்கு. அந்த லேயர்ஸை பொறுத்து அதில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வந்துட்டு வேரி ஆகிட்டே இருக்கும். இதற்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் தெர்மல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இந்த டேர்ம் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து சம்மர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்னது? இன் சம்மர் தே ஆர் 3 distinct layers, namely upper layer called epilimnion, a bottom layer called hypolimnion, a middle layer called thermocline or metalimnion அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக வந்துட்டு சொல்லியிருக்கோம். இந்த லேயர்ஸ் எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. அப்போ எப்பிலிமினியான் அப்படின்னா என்னது? ஒரு வாட்டரோட அப்பர் லேயர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் எப்பிலிமினியான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட் இஸ் த வார்மர் லேயர். அப்போ அதிகமாக அங்கே வந்துட்டு டெம்பரேச்சர் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு அர்த்தம். த டெம்பரேச்சர் ஆஃப் திஸ் லேயர் fluctuates with the temperature of the atmosphere. It will be about 27 degrees Celsius to 21 degrees Celsius. இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்போ எப்பிலிமினியான்ல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னா என்ன எழுதணும்? 27ல இருந்து 21 ஏற்றத்தாழ்வுகள் வந்துட்டு இருக்கும். மற்ற லேயர் கம்பேர் பண்ணக்குள்ள ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறோம் வார்மர் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஹைப்போலிமினியான் அப்படின்றது என்னது? பாட்டம் லேயர் ஆஃப் த வாட்டர். அப்போ அட் திஸ் லெவல் இஸ் கூல். பாட்டம் அப்படின்னா அடிப்பகுதி. அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதனால தான் நிறைய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பிளாங்டான்ஸு, நிறைய ஜூ பிளாங்டான்ஸ், பைட்டோ பிளாங்டான்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு லைவ் பண்ண முடியுது. இங்கே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 டிகிரி செல்சியஸ் அண்ட் 7 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இருக்கும். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹைப்போ அப்படின்னாவே என்னது? லோ அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கண்டிப்பாக லோவாக தான் வந்துட்டு அங்கே டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ லோனாவே கூலிங்காக இருக்கும். அப்போ அது பாட்டம் லேயர் அப்படின்னு கூட நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ இட் இஸ் அ ஸ்டேக்னன்ட் வாட்டர் காலம் ஆர் ஸ்டாண்டிங் வாட்டர் காலம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டேக்னன்ட் அப்படின்னா தேங்கி நிற்கக்கூடிய நீரை நம்ம ஹைப்போலிமினியான் லேயர். ஏன்னா அடியில் பார்த்தீங்கன்னா தேங்கி தான் இருக்கும் இல்லையா? மேலே இருக்கக்கூடியதான் அலைகள் வந்துட்டு பாஞ்சிட்டு இருக்கும், ரன்னிங் வாட்டராக வந்துட்டு இருக்கும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெர்மோக்ளைன், அதாவது மெட்டாலிமினியான். இந்த அதர் நேம் எல்லாமே எப்பயுமே பார்த்துக்கோங்க. தெர்மோக்ளைன் ஆர்
மெட்டாலிமினியான் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு மிடில் லேயர், நடு லேயரை வந்துட்டு நம்ம நடு அடுக்க வந்து இந்த மாதிரி சொல்லலாம். அப்போ the temperature is between the temperature of upper layer and the lower layer. அப்போ இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறதுலையும் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடியதுலையும் மிடிலான டெம்பரேச்சர் வந்துட்டு இந்த இதில் இருக்கும். அதற்கு பேர் தான் இந்த மிடில் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் இஸ் கேரக்டரைஸ்டு பை அ கிராஜுவேஷன் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் டாப் டு பாட்டம் இது அப்படியே கிராஜுவலாக வேரி ஆகிட்டே இருக்கும். இது டெம்பரேச்சர் 21 டிகிரி செல்சியஸ்க்கு அபோவும் 70 டிகிரி செல்சியஸ்க்கு பிலோவும் கிராஜுவல் டிக்ரீசஸும் டாப் டு பாட்டம் மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 21 டிகிரி செல்சியஸ் அபோவ்னா என்ன சொன்னோம், வார்மர் லேயரில் 27 to 21 வந்துட்டு நம்ம சொன்னோம். அப்போ அதற்கு மேலேயும் இதில் வந்துட்டு 5 to 7 டிகிரி செல்சியஸ் சொல்லியிருந்தோம் ஹைப்போலிமினியானில். அப்போ அதில் 7 டிகிரி செல்சியஸ்க்கு கீழேயும். அப்போ இது ரெண்டும் மிடிலாக இருக்கிறதுனால தான் இது தெர்மோக்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இட் இஸ் கால்டு டிரான்சிஷன் ஜோன். டிரான்சிஷனா மாற்று கொண்டு இருக்கக்கூடிய மண்டலம் அப்படின்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து சம்மர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த லேக் அப்படின்னா இப்படிதான். அப்போ எபிலிமியான் அப்படின்றது அப்பர் லேயர், தெர்மோக்ளைன் மிடில் லேயர், ஹைப்போலிமினியான் அப்படின்றது லோவர் லேயர். இந்த மாதிரி தான் 3 லேயராக வந்துட்டு ப்ரெசன்ட் ஆகி இருக்கும். அதுக்கடுத்து வின்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா இன் 2 லேயர்ஸ் ஆர் சீன். இதில் என்ன எத்தனை இருக்குது, 2 லேயர்ஸ் இருக்குது. தேர் ஆர் அப்பர் லேயர் அண்டு லோவர் லேயர். த டெம்பரேச்சர் ஆஃப் அப்பர் லேயர் இஸ் ரெடியூஸ்டு டு 0 டிகிரி செல்சியஸ் அண்ட் த வாட்டர் பிகம் ஐஸ். அப்போ மேல் பகுதியில் வந்துட்டு 0 டிகிரி செல்சியஸில் இருக்கனால ஐஸாக வந்துட்டு காணப்படும். இந்த லோவர் லேயர் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் காலம் ரிமைன் 4 டிகிரி செல்சியஸ் த்ரூ அவுட். இதில் அப்படியே ஆப்போசிட், கீழ்ப்பகுதியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிக வெப்பநிலையும் மேல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா குறைந்த வெப்பநிலையத்தோடையும் காணப்படுது. அப்போ வின்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த லேக் அப்படின்றது இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். அதாவது இதில் வின்டர் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மேலே பாருங்கள் 0 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அதுக்கு கீழே 4 டிகிரி செல்சியஸ் வந்துட்டு இருக்குது. இதுதான் வந்துட்டு வின்டர் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து ஆக்சிஜன் ரிமைன் டிசால்வ்டு இன் வாட்டர். ஆமாவா, நீரில் மட்டும் கரைந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் தான். இப்போ ஆல் அக்வாட்டிக் அனிமல் டிபெண்ட் ஆன் டிசால்வ்டு ஆக்சிஜன் ஃபார் ரெஸ்பிரேஷன்ஸ். ஆமாவா, நீரில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் சுவாசத்திற்கு அதில் கரைந்திருக்கக்கூடிய ஆக்சிஜன் தான் தேவை. இப்போ வாட்டர் ரிசீவ் ஆக்சிஜன் இன் தி ஃபாலோயிங் வேசஸ். அப்போ இது எப்படி வந்து வாட்டர் வந்துட்டு ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளுது, எந்தெந்த வழிகள்லாம் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்ட் டிஃப்யூசன் ஆஃப் அட்மாஸ்பியர் கார், வளிமண்டலத்திலிருந்து நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளுதல். வாட்டர் பிளான்ஸ் அண்ட் பைட்டோ பிளாங்டன் ரிலீஸ் ஆக்சிஜன் பை போட்டோசிந்தசிஸ். அதில் இருக்கக்கூடிய தாவர செடிகளோ அல்லது தாவர மிதவைகள் வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலியமாக ரிலீஸ் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் இந்த வாட்டரில் வந்துட்டு டிசால்வ் மூலியமாக ரிசீவ் பண்ணுது. ஆக்சிஜன் ஃப்ரம் வாட்டர் டெபிலிட்டட் இன் தி ஃபாலோயிங் வேஸ். எப்படி வந்துட்டு வாட்டரை வந்துட்டு டெபிலிட்டட் பண்ணுது, நீக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். த ரெஸ்பிரேஷன் ஆஃப் அக்வாட்டிக் பிளான்ஸ் அண்ட் அனிமல். அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸு, அதாவது நீரில் வாழக்கூடிய தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வந்துட்டு ரெஸ்பிரேஷன்ஸ் மூலியமாக அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு குறையுது. பை த டீகம்போசிஷன் ஆஃப் டெட்டட் ஆர்கானிசம். ஏதாவது அக்வாட்டிக் பிளான்ஸ் அனிமல்ஸ் வந்துட்டு இறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அதை சிதைக்கிறதுக்காக ஆக்சிஜனை வந்துட்டு பயன்படுத்தி டிசால்வ் ஆகியிருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்துட்டு குறைக்கப்படுது. பை த மிக்சிங் ஆஃப் வாட்டர் ஆஃப் லோ ஆக்சிஜன். கலவை மிக்சர் ஆஃப் வாட்டர் இருக்கும்போது கலவையாக வந்துட்டு இருக்குது அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீதி ஆக்சிஜனுக்கு அப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. It also present in the form of carbonates and bicarbonate of calcium and magnesium. அப்போ சரி, ஆக்சிஜன் வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுனாலையோ அட்மாஸ்பியர்லேருந்தோ வருது. அப்போ கார்பன் டை ஆக்சைடு எப்படி அங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அதில் வந்துட்டு என்ன கண்டென்ட் இருக்குது, கால்சியம் மெக்னீசியம் அயன் கண்டென்ட் இருக்கனால அதில் பைகார்பனேட் கார்பனேட் கண்டென்ட் இருக்கனால தான் ஹார்ட் வாட்டர் சாஃப்ட் வாட்டர் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அது மூலியமாக கார்பன் டை ஆக்சைடானது வாட்டரில் டிசால்வ் ஆகியிருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல் அக்வாட்டிக் பிளான்ஸ் அண்ட் பைட்டோ பிளாங்டான் டிபெண்ட் ஆன் கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ கார்பன் டை ஆக்சைடுக்கு அங்கே என்ன வேலை,
ஒரு தாவரமானது என்ன பண்ணப்படும், ஒளிச்சேர்க்கை அப்படின்னா பேசிக் ரூலே என்னது, கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றது. அப்ப அதுக்கு போட்டோசிந்தசிஸ் வந்துட்டு பண்றதுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் அந்த பிளான்ட்ஸ் வந்துட்டு அனிமல்ஸ் எல்லாமே டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதுக்கடுத்து எப்படி வந்துட்டு இந்த கார்பன் டை ஆக்சைடை கெயின் பண்ணுது, என்னென்ன வழிகள்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பிரிக் ஏர் மூலியமாகவும் நேரடியாக வந்துட்டு பெற்றுக்கொள்ளுது. இல்லைன்னா அக்வாட்டிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரேஷன்ஸ் அப்போ கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுவதன் மூலியமாக என்ன பண்ணுது, அதில் வருது. கார்பன் டை ஆக்சைடு இன் வாட்டர் டெப்ளிட்டட் இன் தி ஃபாலோயிங் வேஸ், அதில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எப்படி வந்துட்டு தீர்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போட்டோசிந்தசிஸ் ஆஃப் த அக்வாட்டிக் பிளான்ட் அண்ட் பைட்டோபிளாங்க்டான், அதில் இருக்கக்கூடிய தாவர மிதவைகள் ஒளிச்சேர்க்கை செய்யறதுக்காக அதை எடுத்துக்கிறதுனால அங்கே வந்துட்டு குறையுது. பை த லைம் டெபாசிட்டிங் பாக்டீரியா, லைம் டெபாசிட்டிங் சுண்ணாம்பு படிந்து இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த கார்பன் டை ஆக்சைடை வந்துட்டு எடுத்துக்கும். அது மூலிமா அங்கே வந்துட்டு டெப்ளிட்டட் ஆகுது. அதுக்கடுத்து நைட்ரஜன் கண்டென்ட், நைட்ரஜன் கன்ஸ்டிட் 78% ஆஃப் த அட்மாஸ்பிரிக் ஏர். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். வளிமண்டலத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய காற்றுல நைட்ரஜன் தான் வந்துட்டு அதிகம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 78% வந்துட்டு இருக்குது. இன் வாட்டர் 65% ஆஃப் கேசஸ் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் நைட்ரஜன். அப்போ நீரில் பார்த்தீங்க அப்படின்னா 65% இந்த நைட்ரஜன் கேசஸ் ஃபார்மில் வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் ரிமைன்ஸ் இன்னேட் வாட்டர். இது பார்த்தீங்கன்னா வாட்டரில் ஒரு இன்னேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஆக்டிவேட், அதாவது செயலற்ற வடிவத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. Certain bacteria, blue-green algae and fungi use this nitrogen for the metabolic activities. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில பாக்டீரியா, நீல பச்சை பாசிகள், பூஞ்சைகள் இது எல்லாமே அதோட வளர்ச்சிதை மாற்றங்களுக்காக இந்த நைட்ரஜனை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா. ஹைட்ரஜன் சல்ஃபைடு அப்படின்றது ஒரு டாக்ஸிக் கேஸ், நச்சுள்ள வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இட் இஸ் லிபரேட்டட் பை தி டிகேயிங் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர். இது எதற்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதைவடைந்த அல்லது ஏதாவது ஒரு டெட்டடா பிளான்ஸ் அனிமல்ஸை டிகேயிங் மக்க செய்யறதுக்கு இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடானது பயன்படுகிறது. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். It is found in abundance in deep layers of ponds, lake, estuaries and oceans. இதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளம், ஏரிகள், களிமுகங்கள் மற்றும் கடல்லாம் ஆழ் பகுதியில் வந்துட்டு இருக்கும். ரொம்ப ஆழமான பகுதியில் இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்துட்டு பார்க்க முடியும். அதுக்கடுத்து இட் ப்ரொடியூஸ்ட் இன் லார்ஜ் அமௌண்ட் இன் ரெட்டிங் கிரவுண்ட்ஸ். ரெட்டிங் கிரவுண்ட்ஸ் அப்படின்னா கொள்ளை மைதானங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே வந்துட்டு அதிகமாக இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து பார்க்கலாம். அதாவது கொள்ளை மைதானம்னா இந்த இடத்துல நம்ம எதை புரிஞ்சுக்கணும், இந்த முத்து எடுப்பாங்க, ஆழ்கடலில் போய் முத்து எடுத்தல் இதெல்லாம் பண்ணுறாங்களே, அங்கே வந்துட்டு இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். Hydrogen sulfide function as limiting factor in the distributions of animals in water. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வரம்பிற்கு உட்பட்ட காரணியாக தான் இருக்குது அந்த அக்வாட்டிக் அனிமல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்படின்றத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் வாட்டர் பற்றின ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்ஸ் எல்லாமே. ஓகே, இதுக்கு ரிலேட்டடாக என்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், which device is commonly used to measure the transparency? டிரான்ஸ்பரன்சி மீன்ஸ் என்னது, கிளாரிட்டி அப்படின்னு கூட கேட்கலாம். கிளாரிட்டின்றது ஒளி உடல் தன்மை. ஒரு நீரோட கிளாரிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாக்கி டிஸ்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 1865 வந்து பார்த்தீங்கன்னா சாக்கி அப்படின்றவர் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தெர்மோமீட்டர் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு பயன்படுது. பேரோமீட்டர் அப்படின்றது வந்துட்டு ப்ரெஷரை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறதுக்காக மெஷர் பண்ணுறதுக்காக நமக்கு பயன்படுது. ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்டிமம் அதை எப்படி சொல்கிறது, ஒரு அக்வாட்டிக் அனிமல்ஸுக்கு தேவையான மாய்ஸ்டரு இல்லைன்னா ஹியூமிடிட்டி இதை வந்துட்டு நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக பயன்படுறது தான் ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த ஆப்ஷன்ஸ்க்கு அதற்கு நம்ம ஆன்சர் பார்த்துக்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, செகண்டு, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு டு கால்குலேட் டர்பிடிட்டி பேஸ்ட் ஆன் த ஸ்கேட்டிங் ஆஃப் லைட். அந்த ஒளி ஊடுருவல் மூலியமாக உருவாக்கக்கூடிய அந்த டர்பிடிட்டினா என்னது, ஒரு வாட்டரோட கலங்கல் தன்மையை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்பாலோமீட்டர். என்னது, நெப்பாலோமீட்டர். இந்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கால்வனோமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் எலக்ட்ரானிக் கரண்ட்டை வந்துட்டு
நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக கரண்ட்டை வந்துட்டு மெஷர் பண்ணுறதுக்காக கால்வனோமீட்டர் வந்து பயன்படுத்துது. ஹைக்ரோமீட்டர் முன்னே சொன்ன மாய்ஸ்டர் ஹியூமிடிட்டி அப்படின்றது போத் ஏ அண்ட் சின் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. நாம் வந்துட்டு நல்லா படித்து வச்சுக்கணும். தேர்டு கொஸ்டின், ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் மே பி டெம்பரரி ஆர் பெர்மனன்ட். ஹார்ட்னஸ் இஸ் டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க, ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் வந்துட்டு டெம்பரவரி பர்மனன்ட்னு சொல்லிட்டு 2 இருக்குது. எதனால அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இல்லையா. குளோரைட்ஸ் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இன் வாட்டர். ஆமாவா, மெக்னீஷியம் குளோரைட் கால்சியம் குளோரைட் இருக்கிறதுனால ஹார்டாக வந்துட்டு இருக்குது. சல்ஃபேட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீஷியம் இன் வாட்டர். ஆமாம், சல்ஃபேட் ஆஃப் இதுவும் இருக்கிறதுனால இதையுமே நம்ம வந்துட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் கார்பனேட் ஆஃப் கால்சியம் மெக்னீசியம் இது வந்துட்டு ராங். ஏன்னா கார்பனேட் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு கரெக்டு. கார்பனேட்ஸ் ஆஃப் ஆல்கலைன் மெட்ஸ் இது ராங்கு. இப்படி கூட கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபார்மேட் வந்து சிஎஸ்சிஆர் நெட்லலாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு. அப்போ இதில் ஏ அண்ட் பி தான் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். அப்போ ஆன்சர் 4 இஸ் த கரெக்டு. அதுக்கடுத்து 4th கொஸ்டின், இன் பியூர் வாட்டர் at 25 degree Celsius the hydrogen ion concentration is. முன்னே சொல்லியிருந்தேன் ஒரு பியூர் வாட்டரோட pH வேல்யூ வந்துட்டு 7 நியூட்ரலாக வந்துட்டு இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த நியூட்ரல் காரணம் என்னது, அந்த வாட்டர் வந்துட்டு 25 டிகிரி செல்சியஸில் இருக்கும். இதை நாம் வந்துட்டு லாகரிதமாக எழுதணும் அப்படின்னா 10⁻⁻7 மோல் பெர் லிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். 5th கொஸ்டின், ஐடென்டிஃபை ராங்லி மேட்ச்டு கேட்டிருக்காங்க. எபிலிமியான் அப்படின்றது வார்மஸ்ட் லேயர் அப்பர் லேயர்னு சொல்லியிருந்தோம். அதில் 27 டிகிரி செல்சியஸ் டு 21 இது கரெக்டாக இருக்குது. ஹைப்போலிமினியான், ஹைப்போனாவே லோவர் இல்லையா, அப்போ லோவர் லேயர் 5 டிகிரி செல்சியஸ் டு 7 டிகிரி செல்சியஸ் இதுவும் கரெக்டாக இருக்குது. மெட்டாமிலியம்ன்றது மிடில் லேயர் அபவ் 21 டிகிரி செல்சியஸ் பிலோ 7 டிகிரி செல்சியஸ் இருக்குன்னு சொன்னோம். அப்போ எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது, எதுவுமே ராங்லி மேட்ச்டு இல்லை. அப்போ நன் ஆஃப் தி அபவ் இஸ் த கரெக்டு. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டு. ஓகே, இந்த செஷனில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மீடியமை பற்றி பார்த்தோம். அதோட ஸ்ட்ரக்சர், ஃபார்ம்ஸு, சோர்ஸஸ்ஸு, அப்புறம் எப்படிலாம் அதில் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது, டைப்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் செஷனில் இந்த வாட்டர் மீடியம் வந்துட்டு அனிமல்ஸில் என்ன மாதிரியான இன்ஃப்ளூன்சஸ் எல்லாம் ஏற்படுத்துது அப்படின்றத பார்ட் 2 நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.